கட்சிகளுக்கு பாஜக எதிர்ப்புல நான் மட்டும் தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரியான செய்தியையும் கூட்டணி கட்சிகளுக்கு ஸ்டாலின் சொல்ல விரும்புறாரா? அந்த இடத்துக்குள்ள தங்களை முன்னிறுத்தி தான் பண்றாரு ஸ்டாலின். அவருக்கு சகோதரி கனிமொழி, அவருக்கு மகன் இளைஞர் அணி தலைவர் உதயநிதி ஸ்டாலின், இவங்களை தான் முன்னிறுத்தி இருக்கிறாரு. கேரளாவில் கூட்டணியில பல கட்சிகள், கேரள காங்கிரஸ் அவங்க எல்லாம் வந்திருக்காங்க. இதே கருத்தை கொண்ட விடுதலை சிறுத்தைகளுக்கு அங்க இடம் இல்லை, இதே கருத்தை கொண்ட மதிமுகவுக்கு இடம் இல்லை. பட் அதுல அவங்க திமுகவை ப்ரொஜெக்ட் பண்ணி திமுகவை போக்கஸ் பண்ணிக்கிறாங்க. இதுல காங்கிரஸுக்கு நிலைப்பாடும் அவங்க இதுல நிலைப்பாடு எடுக்க முடியாது. இந்த நிலைப்பாடை காங்கிரஸ் கட்சி எடுத்தாங்கன்னா வடக்கு அவங்களுக்கு பாதிக்கும், பாஜக அதை கையில் எடுப்பாங்க. அதனால இங்க உள்ள ரேவந்த் ரெட்டியையும் இவரு டி கே சிவகுமாரை அனுப்பி வச்சுக்கிட்டு காங்கிரஸ் பேசாம இருக்காங்க. ஏன் மல்லிகார்ஜுன கார்கே வர வேண்டியதானே? மல்லிகார்ஜுன கார்கே 2024 ஒரு வாய்ப்பு வந்துன்னா ஸ்டாலின் தன்னை பிரதமரா சொல்லுவாருன்னு சொல்லி எவ்வளவுக்குள்ள அந்த கூட்டத்துக்கு ஆண்டு விழா கூட்டமா ஒரு கலைஞர் பிறந்தநாள் கூட்டத்துக்காக கலைஞர் ஸ்டாலின் எவ்வளவுக்குள்ள போந்து போனாரு. அப்ப அவருக்கு ஒரு ஆசை இருந்தது, ஒருவேளையில யார் பிரதமர் சூழ்நிலையில திமுக முடிவு பண்ணுவாங்க, மல்லிகார்ஜுன கார்கேய ஒரு தலித்த சொல்றோம்னு ஸ்டாலின் சொல்லிடுவாருங்கிறதுல ஸ்டாலினுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர் தானே. இந்த இதுக்கு ஏன் வரல?